ரயில்வே துறையில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கர் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். பாஸ்கர், சொல்லுங்க, ரயில்வே துறையில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் எத்தனை மணிக்கு, யார் தலைமையில் நடைபெற இருக்கிறது? இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் வலியுறுத்தப்பட இருக்கின்றன? 36 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னக ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பாக இன்று நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் சரியாக 11 மணிக்கு தொடங்கி இங்கு சபர்பன் ரயில்வே நிலையத்திலிருந்து 10,000 ஊழியர்கள் பேரணியாக சென்று ஜெனரல் மேனேஜர் அலுவலகம் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். 36 அம்ச கோரிக்கையில் முதல் கோரிக்கையாக ரயில்வே துறையில் பன்னாட்டு நேரடி முதலீடுகள் கூடாது, ரயில்வே துறையுடைய வேலைகளை அதாவது தனியாருக்கு தாரை வாழ்த்தக்கூடாது, பென்ஷனுடைய உச்சவரம்பை அதிகப்படுத்த வேண்டும், அது மட்டுமில்லாமல் வருமான வரி உச்சவரம்பு 5 லட்சமாக உயர்த்த வேண்டும், 1/1/2014 முதல் டிஏ அவங்க அன்றைய நாள் முதல் 7வது சம்பள கமிஷனுடைய அறிக்கையை அன்றைய நாள் முதல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 36 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நாடு தழுவிய அளவில் நடைபெறுகிறது. 10,000 ஊழியர்கள் விடுப்பு எடுத்து இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். 9 மணிக்கு தொடங்கி 2 மணி வரை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இதற்காக ஊழியர்கள் காத்திருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். 11:30 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் பேரணி இங்கே தொடங்கி அருகில் உள்ள ஜிஎம் ஆபீஸ் முன்பு பேரணியாக சென்று அந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியனுடைய பொதுச் செயலாளர் கண்ணையா தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் பேரணியிலும் கலந்து கொள்ள உள்ளனர்.